அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் சார்பாக தெரியும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 2 தேர்வோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, ஆன்சர் கீயோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்க போறோம். இந்த பாலிட்டி ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். சரியான இணையை கண்டறிய. சரிங்களா? சரியானது எதுன்னு கேளுங்க. இந்த இதுல சரியானது எந்த இணையா இருக்கு அப்படின்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவர் யாருன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர். இவர் இரண்டாவது குடியரசுத் தலைவர். இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்படி பாத்தீங்கன்னா 1962 தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா 1961 சொல்றாங்க. அப்ப இது என்னன்னா தவறானது. இது வந்து தவறானது. அடுத்து பாருங்க ஜாகிர் ஹுசைன் இவர் எப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா 1967. சரிங்களா? அப்ப இது என்னன்னா தவறானது. அடுத்து பாருங்க ஃபக்ருதீன் அலி அவர்கள் இவர் எப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1974. இது சரியானது. சரிங்களா? அடுத்து நீலம் சஞ்சீவ ரெட்டி இவர் எப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1977. அப்ப இந்த நாலுல எதெல்லாம் சரின்னு பாருங்க. 3 4. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது கொடுத்துட்டு அதுக்கு கீழே क्वेश्चन பாருங்க. எது சரியானதுன்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் 1 2 சரியானது, 2 3 சரியானது, அடுத்து 3 மற்றும் 4 சரியானது கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி 3 மற்றும் 4 சரியானது. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்ப்போமா. தவறான இணையை கண்டறிய அப்படின்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் இது சரியானதா தவறானதா அப்படின்னு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கு क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. ஆர்டிகல் 18 கேட்காங்க. 18 என்ன சொல்றா பட்டங்களை ஒழித்தல். அப்ப இது சரியான இணை. அடுத்து பாருங்க ஆர்டிகல் 21 தனிமனித சுதந்திரம் சொல்லுவாங்க. இதுவும் சரியானது தான். அடுத்த சட்டவகுப்பு 23. சரிங்களா? இது எதுல வரும்? சுரண்டலுக்கு எதிரான உரிமையில மனித சுரண்டலை தடுத்தல் அப்படிங்கிறது வரும். அப்ப இது என்னன்னா தவறான இணை. இது தவறான இணை. அடுத்து பாருங்க ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 20 என்ன சொல்லுதுன்னா சட்டவிரோதமாக குற்றம் சுமத்துவதிலிருந்து பாதுகாப்பு. யார பாதுகாப்பு? குற்றவாளிகளை பாதுகாப்பு. அப்ப பாருங்க இதுவும் தப்பா கொடுத்துருங்க. சுதந்திரமாக நடமாடும் உரிமை கொடுத்துருங்க. இது 19 வரக்கூடியது. அப்ப இது தவறான இணை. சரிங்களா? அப்ப எல்லாம் தவறான இணைன்னு பாருங்க. 3 4 தவறானது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல கொடுத்துறாங்க. 3 மற்றும் 4 தவறான இணை. இதுக்கான ப்ரூஃப் பாருங்க. இதுக்கான ப்ரூஃப் கீழே கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல. அதுலயே இருக்கும். அதை பார்த்து டவுன் பண்ணி தெரிஞ்சிடுங்க. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்ப்போம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று ஏன்னு சொல்றோம்னா சட்டப்பிரிவு 240 மூலம். சரிங்களா? இது வந்து ஓபிசி பிரிவினருக்கானு சொல்றாங்க. சட்டப்பிரிவு 240 வராது. ஆர்டிகல் 340 வரும். அப்ப இது வந்து தவறானது. கூற்று ஏ வந்து தவறானது. சரிங்களா? இப்ப காரணம் கொடுத்துருவாங்க. அந்த மட்டு கமிஷன் வந்து ஒரு 11 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. 11 பாயிண்ட் எதுக்காக யாரெல்லாம் ஓபிசி அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு 11 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இது கரெக்ட். காரணம் ஆர் கரெக்ட், கூற்று ஏ தவறு. அப்ப அவங்க ஆப்ஷன் எது? ஆப்ஷன் சி. ஏ தவறானது, ஆர் சரியானது. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. சரிங்களா? இதுல ஆர்டிகல் வந்து தப்பா இருக்கு. 240 வரணும். கரெக்ட் என்ன இருக்குன்னா 240 வருது. காரணம் ஆர் வந்து சரி. சரிங்களா? அப்ப கூற்று தவறு, காரணம் ஆர் சரியானது. ஆப்ஷன் சி ஆன்சர். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தனே சரியானதா தவறானதா அந்த மாதிரி. சரிங்களா? அதுக்கு ஒரு ஆப்ஷன் படிச்சா போதும். ஆப்ஷன் ஏ பி பாருங்க. மத்திய தகவல் ஆணையருக்கும் மாநில தகவல் ஆணையருக்கும் ரீ அப்பாயின்மெண்ட் உண்டா அப்படின்னு கேட்கறாங்க. அதான் क्वेश्चन. சரிங்களா? ரெண்டு பேருக்குமே ரீ அப்பாயின்மெண்ட் கிடையாது அப்படிங்கறது ஆன்சர். அப்ப ஆப்ஷன் டி 20 மறு நியமனம் சாத்தியம் அல்ல. கீழ்கண்டதை பொறுத்து ஒரு பொறுத்து கேட்கறாங்க. சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டும் அது என்ன சட்டம் அப்படிங்கிறது கேட்கறாங்க. சரிங்களா? ரைட். இதுல நம்ம 2 பாயிண்ட் வச்சு இத போடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க டி 1951. சரிங்களா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இது வந்து 1951 வந்துச்சு. அப்ப டிக்கு 2. சரிங்களா? இங்க மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க 1991 தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம். சரிங்களா? 69வது சட்டத்திருத்தம் 1991 போட்டுப்பாங்க. டெல்லியை சிறப்பா அறிவிச்சிருப்பாங்க. சிறப்பு யூனிவர்சிட்டியா அறிவிச்சிருப்பாங்க. இப்போ பாருங்க இந்த பிக்கு 4 பிக்கு 4 இங்க இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? இந்த 2 பாயிண்ட வச்சு இந்த பொறுத்துக்கே நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? சரி, அடுத்த விஷயம் பார்க்கலாமா. தவறான கூற்றினை கண்டறியவும். சரிங்களா? சரியானது தவறானது மார்க் பண்ணுங்க. தவறானது எது கேளுங்க. சர்க்காரி ஆப்ஷன் பத்தி கேளுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. சர்க்காரி ஆணையம் 1983 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இது கரெக்ட். 1983ல ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? இரண்டாவது ஆப்ஷன் பாருங்க. இந்த ஆணையம் 247 பரிந்துரைகளை அளித்தது. இதுவும் கரெக்ட். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதும் கரெக்ட், இரண்டாவது உள்ளதும் கரெக்ட். மூணாவது பாருங்க ஆர்டிகல் 356 நீக்குவதற்கான இந்த ஆணையம் பரிந்துரை செய்தது. அவங்க ஆர்டிகல் 356 நீக்கிருக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆர்டிகல் 356 கடைசி ஆயுதமா பயன்படுத்துங்க. வேற வழியே இல்லைன்னா ஆர்டிகல் 356 நீங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணிருக்காங்க. அப்ப அடுத்த மூணாவது ஆப்ஷன் வந்து தவறானது. சரிங்களா? நாலாவது ஆப்ஷன் பாருங்க. வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்களை மாநிலங்களில் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரை செய்தது அப்படி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அது யார்கிட்ட இருக்கலாம் சொல்லியிருப்பாங்க? பார்லிமெண்ட்ல இருக்கலாம், மத்திய அரசுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நாலாவது ஆப்ஷனும் தவறானது. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா தவறான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. அப்போ 1 2 சரி, 3 4 தவறு. எங்க இருக்கு பாருங்க. 3 மற்றும் 4 மற்றும் கொடுத்துருங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். கூற்று தவறு கொடுத்துருங்க. கூற்று ஏ இந்திய கூட்டாட்சி ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி எனும் 2 விதமான பணிகளை செய்கிறார். சரிங்களா? கவர்னருக்கு 2 ரூல்ஸ் கொடுப்பாங்க. ஒன்னு மத்திய அரசின் முகவர், இன்னொன்னு மாநில அரசியலமைப்பின் தலைவர் சொல்லுவாங்க. இந்த 2 விதமான பணிகளை யார் மேற்கொள்வாங்க? ஆளுநர்.
இப்போ கூற்று ஏ வந்து சரியானது. சரிங்களா? காரணம் மாறுவாங்க. ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதிரானது கிடையாது. கூட்டாட்சியோட ஒரு அமைப்பு தான் ஆளுநர்ங்கிற ஒரு ஆபீஸ் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ பாருங்க ஆப்ஷன் ஏ என்பதுனா கூற்று ஏ சரி, ஆனால் காரணம் மாறு தவறு. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இந்த கொஸ்டின். அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பு இந்த வடிவத்தில் சேர்த்தனர் அப்படிங்கிறாங்க. இது யாருக்கான கடமைனா நமக்கான கடமை கிடையாது, கவர்மெண்ட்டுக்கான கடமை. நம்ம எடுத்துக்கிற டக்குன்னு அடிப்படை கடமை போடக்கூடாது. சரிங்களா? இது கவர்மெண்ட்டுக்கான கடமை. கவர்மெண்ட்டுக்கான கடமை எதுல சொல்லியிருப்பாங்கன்னா பகுதி 4 இருக்க டிபிஎஸ்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது சொல்லியிருப்பாங்க. இதை செயல்படுத்துவது டிபிஎஸ்சி செயல்படுத்துவது யாருடைய கடமை அப்படிங்கிறதுனா கவர்மெண்டோட கடமைன்னு ஆர்டிகல் 37 சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்சி அப்படிங்கிற ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். இதனுடைய ப்ரூஃபை நம்ம கீழே கொடுத்துருப்போம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட அமைப்புகளில் எவை எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை? அரசியலமைப்பு சாரா அமைப்பு எதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, தேசிய வளர்ச்சி குழு. சரிங்களா? இந்த அரசியலமைப்பு சாரா அமைப்பு இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1952 உருவாக்கப்படுது. நிதி ஆயோக் பாத்தீங்க அப்படின்னா 2015 திட்டக்குழு மாற்றா கொண்டு வந்தாங்க. இது ரெண்டுமே அரசியலமைப்பு சாரா ஒரு அமைப்பு தான். சரிங்களா? தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சொல்லியிருப்பாங்க, நிதி ஆணையம் அரசியலமைப்பு சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் எதுன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 இதுதான் சரியானது. விடை வந்து ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அது வச்சு பார்க்கலாமா? ஒரு மேட்ச் பாலிங் கேட்டுங்க. சரிங்களா? என்ன தெளிவா கொடுக்கல, விலங்கா பறவை அப்படின்னு கொடுக்கல, நம்ம இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியா கேட்டது அப்படின்னா டால்பின் ரெண்டா, அப்ப 2 ஏக்கு வந்து 2 இடத்துல இருக்கு. அடுத்து பாருங்க அமெரிக்கா சிஏ பாருங்க, அமெரிக்காவுக்கு வந்து கழுகு. இது நம்ம அந்த அமைப்போட சிம்பிளே இருக்கும் கழுகு. அப்போ வந்து சிக்கு 1. சரிங்களா? அப்ப இதுதான் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது டென்டேட்டிவ் தான். நம்ம வந்து ஒரிஜினல் ஆன்சர் 18 போடும்போது பார்த்துக்கலாம். ஆன்சர் ஏ பார்த்து வச்சிருக்கோம். இதனுடைய ப்ரூஃப் அந்த வீடியோ ப்ரூஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி யூஸ்ஃபுல்லா பார்த்துடுங்க. சரிங்களா? பாலிட்டில எத்தனை மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றிகள் பல.